இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைசெப்ஸில் வர வலியை தான் பார்க்க போகிறோம். வலியை எப்படி சரி பண்ணலாம், என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணி அதுலேருந்து ப்ராப்பராக ரெக்கவர் ஆகலாம் அப்படின்ற ரீஹேப் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பார்த்துக்கலாம். இதை வந்து ட்ரைசெப்ஸ் டெண்டினைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் யூஸ் பண்ணுறதுனால, உங்கள் கையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையும், இல்லை சுத்தியலால் ஏதாவது அடித்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி இந்த த்ரோவிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் எதுவும் விளையாண்டா வரும். இதோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலி இருக்கும். ட்ரைசெப்ஸ் மசிலில் வந்து வலி இருக்கும். அதே மாதிரி கையை மடக்கினாலும் வலிக்கும், நீட்டினாலும் வலிக்கும். அப்புறம் அந்த ட்ரைசெப்ஸ் மசில் கிட்ட, அதாவது எல்போ ரீஜியனில் ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே எடுத்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா எம்ஆர்ஐ, அப்படி இல்லைன்னா அல்ட்ராசவுண்ட். இது 3த்தில் பார்க்கலாம். இது 3த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் கொடுக்கணும். ஐஸ் வந்து 10லேருந்து 15 நிமிஷம் கொடுக்கணும். அதுவும் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வேளை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சரி, இது வராமல் இருக்க எப்படியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையை வந்து ஓவராக யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ராப்பரான ஸ்ட்ரென்தனிங் பண்ணிக்கிட்டிங்கனாலாம் இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன பெயின் வந்துருச்சு அப்படின்னாலே அதை ஆரம்பத்திலேயே பார்த்துருங்க. பெருசாக விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அப்புறம் ஒஸ்டன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வலி ஆரம்பத்திலேயே பார்த்துருங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஏதாவது உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்க, அப்போ எப்போ நான் வந்து நார்மலாக என்னோடய ஆக்டிவிட்டீஸ் பார்க்க முடியும் அப்படின்ற கேள்விகள் கேட்டிங்கன்னா, அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வலியோ வீக்கமோ இல்லையோ அப்போ வந்து நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் கை வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரென்த்தில் இருக்கணும். இன்னொன்று அன்இன்ஜுரி ஹேண்டை கம்பேர் பண்ணுற மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். 2 கையும் ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உங்களோட கை வந்து நல்லா சுத்த வரணும், மடக்க வரணும், நீட்ட வரணும். அந்த மாதிரி வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, எக்ஸசைஸை பற்றி சொல்கிறியே அப்படின்னா என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலான்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்போ எக்ஸசைஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை உட்காந்துட்டும் பண்ணலாம், நின்றுட்டும் பண்ணலாம். நார்மலாக 2 கையும் சேர்த்துக்கிட்டு பொறுமையாக அப்படியே தலைக்கு மேலே ஃபுல் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகணும். அப்படி கொண்டு போய் அப்படியே மேலே வந்து ஹோல்ட் பண்ணணும். கையை 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 3 ரிப்பீட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா டவல் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டவல் வச்சுக்கணும். டவல் வச்சுக்கிட்டு நின்றுக்கோங்க, இல்லைன்னா ஸ்டூலில் ஏதாவது உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து அடிபட்டிருக்கிற கையை வந்து மேலே வச்சுக்கணும், இன்னொரு கையை கீழே வச்சுக்கணும். ஓகேவா? டவலை இந்த மாதிரி பின்னாடி திரும்பி டவலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பொறுமையாக கீழே இழுக்கணும். இன்னொரு கையால் கீழே பிடிச்சிருக்கீங்களே அந்த கையால் இழுக்கணும். இழுக்கும்போது இந்த கை வந்து பின்னாடி மடங்கிக்கிட்டே கீழே வரும். ஓகேவா? இப்படி வந்ததுன்னா உங்களால் எங்கே பெயின் வராமல் இருக்கும் அந்த லெவல் வரைக்கும் பண்ணுங்கள். அதே லெவலில் ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ். அதே மாதிரி 3 முறை திரும்ப திரும்ப பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா அதே தான், டவல் ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் தான். இப்போ என்னென்னா கையை அப்படியே மாற்றி வச்சுக்கிறீங்க. மேலே இருந்த கையை கீழே வச்சுக்கணும். இன்ஜூர்டு ஹேண்டை வந்து கீழே வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற கையால் தூக்கணும். தூக்கும்போது முதுகில் கீழே இருக்கிற கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். மேலே வரும்போது உங்களுக்கு எந்த லெவலில் வந்து வலி இருக்கோ அந்த லெவலில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு 3 ரிப்பீட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணுங்கள்.
அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் பிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்க தெராபேண்ட் வச்சுக்கிட்டு பண்ணலாம். இல்லன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு கூட பண்ணலாம். இல்லன்னா தம்பிள்ஸ் வச்சுக்கிட்டு கூட பண்ணலாம். ஓகேவா? எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தெராபேண்ட வந்து பின்னாடி புடிச்சுக்கிட்டு, ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, உங்க கைய வந்து நல்லா பின்னாடி வரைக்கும் கொண்டு போயிட்டு, நல்லா புடிச்சு மேல இழுக்கணும். இந்த தெராபேண்ட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, எல்லா எக்சர்சைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இதில் வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை பற்றி தனியாக வீடியோ போடணுன்னாலும் வீடியோ போட ரெடியாக இருக்கேன். பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து அதாவது உங்கள் கையை வந்து மடக்கிக்கிட்டு ஃபுல்லாக வந்து நீட்டணும். இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி 10லேருந்து 15 முறை பண்ணணும். 3 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். அடுத்தது பைசெப்ஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, இதுவும் அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் வச்சுக்கலாம். இல்லை தெராபேண்டையே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கையை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கிட்டு உங்கள் கையை வந்து மடக்கணும். அந்த தெராபேண்டை பிடிச்சிக்கிட்டு நான் பண்ணுறேன்ல, இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி நீட்டணும். இதையும் 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணலாம். 3 முறை பண்ணணும். 3 செட்ஸ் பண்ணணும். அடுத்தது கடைசியாக ஒரு எக்ஸசைஸ் ட்ரைசெப்ஸ் கிக் பேக்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டேபிளையோ எதையோ ஒன்றத்தை பிடிச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் பெண்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் கையால் அந்த பேண்டை பிடிச்சிக்கிட்டு கையை மடக்கிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி நீட்ட ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டுங்க. அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதையும் 10லேருந்து 15 முறை பண்ணுங்கள். 3 செட்ஸ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதுனால படிப்படியாக வலி குறையும். உடனே வலி குறையும்னு சொல்ல முடியாது. 1 மந்த் ஆகலாம், இல்லை 1.5 மந்த்ஸ் ஆகலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெகுலராக காலையில் ஒரு வேலையும் சாயங்காலம் ஒரு வேலையும் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த கம்ப்ளீட் ரெக்கவரின்றது வரும். நீங்கள் வலி சரியாக போயிடுச்சு அப்படின்ட்டு உடனே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வலி திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீஇன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த்தனாக இருங்க. அதே மாதிரி வார்ம் அப் எக்ஸசைஸ் வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த எக்ஸசைஸையும் பார்த்து பண்ணுங்கள். வார்ம் அப் எல்லாம் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வராது. இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு ட்ரைசெப்ஸில் வலிக்குதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் பாய்.